அது ஜெயலலிதா கருணாநிதி காசு இல்ல, எங்க ஆத்தாளப்பன் காசு, என் அண்ணன் தம்பி காசு. அதுல படித்தவன். அந்த கல்வி என் மக்களுக்கு இதான் எங்க கொள்கை முடிவு. அதனால மருத்துவம், தொடக்க மருத்துவத்திலிருந்து உயர் மருத்துவம் வரை அது எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி அத்தனையும் இலவசம் என் மக்களுக்கு. இது இலவசம் என்பது வார்த்தைக்காக சொல்றேன். இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது ஒவ்வொரு மனிதனின் உரிமை. அதனால இது மூன்றும் இலவசம். தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட தர துப்பற்ற அரசு எதுக்கு நமக்கு? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க வக்கில்ல. எங்க கிராமத்துல, காட்டு கிராமத்துல தண்ணியும் உப்பையும் விற்கலாமா? தண்ணியும் உப்பை தண்ணீரை கொடுப்பது தர்மம்னா தண்ணீரை விற்கிறான, தண்ணீரை கூடி நிற்கிற நாம தாக எடுத்தா அண்ணாச்சி கடையில் போய் அக்கோஃபனா கொடுங்கன்னு வாங்கி குடிப்பீங்க. கொக்குங்குருவியும் சிட்டு மானு மைனாவும் அண்ணாச்சி கடை, அண்ணாச்சி அண்ணாச்சி ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு தண்ணி கொடுங்கன்னு வந்து சிட்டுக்குருவி கெஞ்சுமா? இத்தனை மலைகள் இருக்க, இந்த மலைகள் முழுக்க காடு இருக்க. யார் நீங்க நட்டீங்களா? நான் நட்டனா? நம்ம பாட்டை நட்டானா? நம்ம முப்பாட்டை நட்டானா? அவ்வளவும் பறவைகள் நட்டது. பறவைகள் நட்டு வளர்த்த மரங்கள். அது செத்து போச்சுன்னா நீங்கள நான் எப்படி உயிரோடு இருக்கிறது? என்ன இருக்கும் உலகத்துல? என்ன இருக்கும்? மனிதர்கள் இல்லாமல் கொக்கு, குருவி, ஆடு, மாடு, நாய், நரி, பூனை, மரம் எல்லாம் வாழும். ஆனால் இவை எல்லாம் இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதைத்தான் உயிர் சூழல் பல்லுயிர் பெருக்கம் என்று நமது பெரிய தகப்பன் இயற்கை வேளாண் பேரறிஞன் நம்மாழ்வார் போதிக்கிறான். இது யார் வந்து உங்களுக்கு சொல்லுவா? யாரு சொல்லுவா? இவ்வளவு அன்போடு, இவ்வளவு அக்கறையோடு, இவ்வளவு உரிமையோடு, இவ்வளவு உறவோடு எவன் சொல்லுவா? உங்கள் பிள்ளைகள் எங்களை தவிர எவர் வந்து பேச மாட்டான். எல்லாம் வந்துட்டு மடிக்கணி, விலையில்லா மடிக்கணினி தந்தது புரட்சி தலைவி, தாரை தலைவி அம்மா அல்லவா? ஒருத்தன் பேச்சுப்பான். இங்கிட்டு வந்து தலைவர் கலைஞர் ஆட்சியில் தானே இது நடந்தது அப்படின்னு. என்னதான் நடந்துருச்சுங்க? என்னதான் நாங்க தான் பைத்தியக்காரங்க மாதிரி சாலையில் நடக்கிறோம். வேற என்ன நடந்துருச்சு? ஒன்றும் நடக்கல. இன்னும் 5 வருஷம் கொடுத்தா 75 விழுக்காடு தமிழ்நாட்டை வாங்கிட்டாங்க. முக்கால் தமிழ்நாடு முழுங்கியாச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் கொடுத்தா முழுக்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. தமிழ்நாடு பேரை மாத்திட்டு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கலைஞர் நாடுன்னு போடுவார், இவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அம்மா நாடுன்னு போட்டு போகும். வேற என்ன இருக்கு? அம்மா உப்பு வந்துருச்சு, அம்மா சோறு வந்துருச்சு, அம்மா மடிக்கணினி வந்துருச்சு, அம்மா ஆடு வந்துருச்சு, அம்மா மாடு வந்துருச்சு, எல்லாம் அம்மா வந்துருச்சு. நாங்கள் கூட சொன்னோம் அம்மா குவாட்ரு, அம்மா பீரு, அம்மா ரம்மு, அம்மா ஜின்னு வச்சுட்டு போகலாம். அது ஊழல், அம்மா ஊழல், அம்மா லஞ்சம், நாட்டையும் அம்மா நாடு. அந்த ஐயா வந்தாருன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம், இந்த அம்மா வந்து அம்மா காப்பீட்டு திட்டம். 2 பேர்ட்டு நாட்டை மக்களையும் காப்பாற்றா நாம் தமிழர் காப்பீட்டு திட்டம். வேற வழி வேற என்ன செய்யறது? வேற என்ன செய்யறது? ஊழலை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு ஒரு எல்லாரும் கோரசா பாடுறாங்க, கோரசா பாடுவாங்க. ஜனகணமனகதி நாயக ஜெயகன் கோரசா பாடுவான். அது குழு பாட்டு. ஊழலை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும் முடிவு பண்ணிட்டோம். உங்க எல்லாரையும் ஒழிச்சா தாண்டா இதெல்லாம் ஒழிக்க முடியும். அதனால நான் ஒரு வயலோட சேரல, தனிச்சு போட்டிட்டு. நான் தனிச்செல்லாம் போட்டிடல, பல கோடிக்கணக்கான என் மக்களோடு இணைந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். யார் யாருக்கோ வாக்கு செலுத்திட்டீங்க. முதல் முறையாவா ஐயா கலைஞருக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க? முதன் முறையாவா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க? ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமேன்ட்டு. அதான் அவங்க ஆண்டது நம்ம மாண்டதுன்னு தான் பார்த்துட்டீங்கள. என்ன இருக்கு? தூய ஆற்றலாக, புதிய அரசியல் சக்தியாக, தத்துவ மாற்றாக நிற்கிற பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் நிற்கிற, உங்கள் உடன் பிறந்தவங்க, உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் தான் போட்டாச்சு. வந்தவனையெல்லாம் வாழ வச்சு பார்த்தாச்சு. என்ன நடந்திருக்கு? உணவு கிடங்கு இருக்கா? சேமிப்பு கிடங்கு இருக்கா? எடுத்து பாருங்க. எங்களுடைய வரைவில் கொடுத்துருக்கோம். மதுவை, சாராயத்தை, அந்த போத்தலை பாதுகாக்க உனக்கு சேமிப்பு கிடங்கு எப்படி இருக்கு, நெல்லை சேமிக்க எப்படி கிடங்கு வச்சிருக்கான்னு நீ ஒரு தடவை தட்டி பாரு. நாடாது இது ஒரு ஆட்சி முறையா? போர்ல செத்தம் லட்சக்கணக்கா,
எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்து ஐயா கலைஞர் நிம்மதியா தூங்கிட்டாரு. தூங்கினாரா இல்லையா? 2 மாசம் லட்சக்கணக்கா சத்தம், கறி கட்டையா பச்சிலம் குழந்தைகள் கறிக்கு கிடந்தாங்க, கொத்து குண்டுகளுக்கு இரையாகி, பிஞ்சு குழந்தைகள் நஞ்சு குண்டுகளுக்கு பலியாகி, லட்சக்கணக்கா பல்லாயிரக்கணக்கில் நம்ம அக்கா தங்கச்சி கதற கதற கற்பழிச்சு கொன்னா சிங்கள. கேட்க நாதி கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் 90,000 விதவைகள் அந்த நிலத்துல, 90,000 விதவைகள், ஒரு பய கேட்கல. சிரியா நாட்டில இருந்து தப்பி போகும்போது கடல்ல படகுல இருந்து தவறி விழுந்த அயலான்கிற ஒரு சிறுவன் கடற்கரை ஓரத்துல கரை ஒதுங்கிட்டான்னு உலகமே அழுதுச்சு. உலகமே. வியட்நாம் போர்ல கிம்புக்குங்கிற பெண்மணி அப்படியே அந்த உடம்புல ஒரு துணி இல்லாம 8 வயது சிறுமி அழுதுகிட்டு ஓடியா அந்த படத்தை பார்த்துட்டு உலகமே கதறிச்சு. 13 வயசு சிறுவன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்டதுக்கு ஒருத்தன் பேசல. டெல்லியில ஒரு கல்லூரி மாணவி கற்பழிச்சு கொன்னதுக்கு நாடே போராடிச்சு. இசை பிரியாணி என் தங்கச்சியை கற்பழிச்சு கொண்டு தூக்கி போட்டிருந்தான், ஒருவே பேசல. ஏன்? நாதியற்றவன் தமிழன். இந்த அதிகாரம் எனக்கானது இல்ல, எனக்கு எதிரானது, எனக்கு துரோகம் செய்யும்.